உழுவு செய்ய வேண்டிய உறுப்புகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டு பெண்டேஜ் போன்ற அமைப்புகளில் தண்ணீர் அந்த உறுப்புக்கு பட முடியாதவாறு சிகிச்சை செய்யப்பட்டிருந்தால் எப்படி உழுவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே முதலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்படியான கட்டங்களிலும் கூட நாம் தொழுகையை விட முடியாது. அப்படி தொழுகையை விடுவது பெரும் பாவமாக இருக்கின்றது. ஏனென்றால் சில முஸ்லீம்கள் நான் வியர்வையில் இருக்கின்றேன் என்பதற்காக வேண்டி தொழுகையை விடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவருக்கு வியர்வை ஏற்பட்டால் அது நஜீஸாகுவதில்லை. எனவே அவர் அப்படியான கட்டத்திலும் தொழுவது அவருக்கு கடமை. அதே போன்றுதான் பெண்டேஜ் போன்ற அமைப்புகளில் ஏதாவது உடல் உறுப்புகளில் கட்டப்பட்டிருந்தாலும் அதை முழுமையாக உழுவு செய்து கழுவ முடியாவிட்டாலும் கூட அந்த நேரத்தில் தொழுகையை நாம் விட்டுவிட முடியாது. அதிலே எந்த ஒரு அறிஞர்களும் அதற்கு அனுமதி தரவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இப்படி பெண்டேஜ் போன்ற அமைப்புகளிலே உடலிலே ஏதாவது கட்டப்பட்டிருந்தால் அதன் மீது மசு செய்ய வேண்டுமா? அதாவது தண்ணீரை கையிலே நனைத்து ஈரக்கையினால் அந்த பெண்டேஜ் மீது தடவுதல், இப்படி மசு செய்ய வேண்டுமா? அல்லது அந்த உறுப்பை கழுவாமல் அல்லது மசு செய்யாமல் அதற்கு பகரமாக தயமும் செய்ய வேண்டுமா? அல்லது மசுவும் செய்ய தேவையில்லை, தயமும் செய்ய தேவையில்லை, அதை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டுமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இந்த மஸ்அலாவிலே இருக்கின்றது. இது சம்பந்தமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொற்றும் வரக்கூடிய செய்திகளிலே எதுவும் சஹீஹாக பலமான செய்திகள் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அதனால் இந்த மூன்று கருத்துக்களும் அறிஞர்களுக்கு இடையிலே இருக்கின்றது. ஆனால் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி மசு செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதை அவர்கள் ஃபத்வாவாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய செயலிலும் அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான கட்டங்களிலே தெளிவான நேரடியான ஆதாரங்கள் இல்லாத பொழுது அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய ஆய்வுகளிலே எங்களுக்கு எது மிக பொருத்தமாக மார்க்கத்துக்கு நெருக்கமாக தெரிகிறதோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எங்களால் அதில் எது எங்களுக்கு பொருத்தமான ஒரு கருத்து, மார்க்கத்துக்கு நெருக்கமான ஒரு கருத்து என்பதை தீர்மானிக்க முடியாத பொழுது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நம்பக்கூடிய, அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய மார்க்க விஷயத்திலே ஆய்விலே அவர்கள் சிறந்தவர்களாக கருதக்கூடிய அறிஞர்களுடைய கருத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையிலே எங்களுக்கு பலமாக தெரியக்கூடிய கருத்து என்னவென்றால் அவருடைய அந்த பெண்டேஜுக்கு மேலால் மசு செய்து கொள்வதுதான் பொருத்தமானது என்று நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் நேரடியான இந்த ஹதீஸ் இல்லாத பொழுது இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் இதை ஃபத்வாவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே சஹாபாக்களிலே இதற்கு மாற்றமான கருத்தை சொன்ன எவரையும் நாம் காணவில்லை. அந்த அடிப்படையில் அந்த கருத்து தான் மிக நெருக்கமான ஒரு கருத்தாக தெரிகின்றது.
அல்லாஹு தாலா மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இப்படி காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவருடைய அந்த உடல் உறுப்பு, அது உழு செய்யக்கூடிய உறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது குளிப்பு கடமை ஆகின்ற பொழுது உடலை நாம் முழுமையாக கழுவ வேண்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உடலிலே வேறு பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அது திறந்த நிலையில் இருக்குமேயானால் அதை நாங்கள் கழுவ முடியுமாக இருந்தால் கழுவ வேண்டும். கழுவினால் அந்த உடல் உறுப்புக்கு பாதிப்பு ஏற்படுமே ஆனால் அதன் மீது நாங்கள் தண்ணீரை தொட்டு மசூ செய்ய முடியும். எங்களால் முடியுமான அளவு நாம் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும். வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், எங்கள் முடியுமான அளவு அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள். அப்படி மசூ செய்தாலும் பாதிப்பு ஏற்படும், கழுவினாலும் பாதிப்பு ஏற்படும், மசூ செய்தாலும் பாதிப்பு ஏற்படும் என்றிருக்குமே ஆனால் அந்த இரண்டையும் விட்டுவிட்டு தயம்மும் செய்வதற்கு முடியும். இது திறந்த நிலையில் இருந்தால். எனவே மூடப்பட்டிருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் அந்த பெண்டேஜ் போன்ற அல்லது பிளாஸ்டர் போன்ற அந்த அமைப்புகளுக்கு மேலால் மசூ செய்து கொள்வதற்கு முடியும். அதற்கு பகரமாக தயமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் உதுவும் செய்து தயமும் செய்து இரண்டு சுத்தம் செய்யக்கூடிய முறையையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் மார்க்கத்திலே இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அது சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஒரு செய்தி அதுவும் பலவீனமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த பெண்டேஜ் போடுகின்ற பொழுது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம்தான் நாம் போட வேண்டும். அதாவது எந்த இடத்தில் காயம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போட வேண்டும். அதே போன்று அதை நிறுத்துவதற்காக இன்னும் சில இடங்களை சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். அப்படி கட்டுவதில் தவறில்லை. ஏனென்றால் அந்த பெண்டேஜ் இருப்பதற்கு, அது தாக்கு பிடிப்பதற்கு அந்த அடுத்த பகுதியிலும் கட்ட வேண்டியிருக்கும். எனவே அதுவும் தேவையான பகுதி தான். அதல்லாமல் மேலதிகமான தேவைக்கு அதிகமான பகுதியை நாங்கள் பெண்டேஜினால் மறைக்கக்கூடாது. அடுத்ததாக பெண்டேஜில் நாம் மசூ செய்கின்ற பொழுது முழு பெண்டேஜிலும் மசூ செய்ய வேண்டும். நாங்கள் எப்படி பாதத்திலே அதாவது காலுறையிலே மசூ செய்கின்ற பொழுது அதில் சில பகுதியை மசூ செய்தால் போதும் என்று சொல்கிறோமோ அதே போன்று பெண்டேஜில் கிடையாது. ஏனென்றால் காலுறைக்கும் பெண்டேஜ் போன்ற அமைப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காலுறை என்பது மார்க்கத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை. ஆனால் நாங்கள் பெண்டேஜ் போடக்கூடிய இடத்துல நாங்கள் ஏன் அதை பெண்டேஜ் போடுகிறோம் என்றால் அது கட்டாயமாக கழுவ வேண்டிய ஒரு இடத்துல பெண்டேஜ் போட்டிருக்கிறோம். அங்கே எங்களுக்கு சலுகை வழங்கப்படவில்லை. காலுறைக்கு தனியான சட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தான் காலுறையிலே மசூ செய்ய வேண்டும். ஊரில் இருந்தால் ஒரு நாளைக்கும், பிரயாணத்தில் இருந்தால் 3 நாளைக்கும், இப்படி அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கின்றது. அதேபோன்று காலுறையில் மசூ செய்வதென்றால் காலுறைக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்று, ஏனைய உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அதேபோன்று காலுறையிலே மசூ செய்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே சுத்தம் செய்து அந்த காலுறையை போட்டிருக்க வேண்டும். ஆனால் பெண்டேஜில் அப்படி ஏற்கனவே சுத்தம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலுறையிலே மசூ செய்கின்ற பொழுது சிறு தொடக்குக்கு மாத்திரம்தான் நாம் மசூ செய்ய முடியும். அது உதுவு செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் காலுறையிலே மசூ செய்ய வேண்டும். குளிக்க வேண்டிய கட்டம் வருகின்ற பொழுது காலுறையை நாங்கள் கலட்டிவிட்டு தான் குளிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதனையும் இதனையும் ஒன்றாக பார்க்க முடியாது. அடுத்ததாக எந்த அளவு நாளைக்கு அதை பெண்டேஜ் பிளாஸ்டர் போன்ற அமைப்புகளை எங்களுடைய உடலில் வைப்பதற்கு தேவை இருக்கின்றதோ அந்த அளவு நாட்களுக்கு வைத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய அந்த காயம் குணமாகியதற்கு பிறகும் நாங்கள் அதை வைத்துக்கொண்டு அதற்கு மேலால் மசூ செய்வதற்கு முடியாது.
நாங்கள் காயம் குணமாகிய உடனேயே அதனை கலட்டிவிட்டு அதுக்கு அந்த உறுப்பை கழுவுவது கடமையாகும். எனவே அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். இப்படியான கட்டங்களிலே மஸ்ஹு செய்வது தான் தயமும் செய்வதை விட, அல்லது மஸ்ஹும் தயமும் இரண்டும் செய்யாமல் இருப்பதை விட பொருத்தமானது என்று தெரிகிறது. அதே நேரத்திலே அவருக்கு மஸ்ஹு தயமும் இரண்டும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தால், அதாவது மஸ்ஹு செய்வதற்கு கழுவுவதற்கும் மஸ்ஹு செய்வதற்கும் முடியாத ஒரு நிலையிலே ஒருவர் இருப்பாரேயானால் அவருக்கு தயமும், அதாவது பெண்டேஜ் போடாத கட்டங்களில் மஸ்ஹு செய்யவும் முடியாது கழுவவும் முடியாது என்ற நிலையில் இருக்குமானால் அவர் நோயாளி என்ற வகையிலே அவருக்கு தயமும் செய்ய முடியும் என்பதுதான் இதிலே தெளிவான கருத்தாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹு தாலா மிக அறிந்தவர்.